இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்றது கேட்க மாட்டேடி, சொல்றது கேட்க மாட்டியா? காசு கேட்டா கொடுக்க மாட்டியா? கேட்டா கொடுக்க மாட்டா? எடுத்து பேசுவியா? எடுத்து பேசுவாடி? இனிமேல் எடுத்து பேசுவ. எவ்வளவு திமிரடி உனக்கு? கேடியா பேசுவியா? யோ கையடியா, பப்ளிக்ல பொம்பளை போட்டு அடிச்சிட்டு இருக்க அறிவில்ல? ஏங்க இவ என் பொண்டாட்டிங்க, இவள நான் அடிப்பேன் கொல்லுவேன். அதை கேட்க நீங்க யாருங்க? யோ உன் பொண்டாட்டினா இதெல்லாம் போய் வீட்டுல வச்சுக்க. ரோட்ல காட்டு மிராண்டு தினமா போட்டு அவங்களை அடிச்சிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? எழுத்து எழுத்து பேசினா சும்மா இருப்பனா? எழுத்து பேசினாங்கன்றதுக்காக உன்னை நம்பி வந்த பொம்பளை ரோட்ல போட்டு அடிப்பியா? யோ கட்ட பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ஏய் என்னடி சப்போர்ட்டுக்கு ஆள் கூட்டிட்டு வரியா? ஒரு போட்டல் வச்சு சொல்லிட்டு இருக்க, அடிச்சு மூஞ்சு. சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் 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 ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ் சார். வா வா. சார் வீடியோ எடுக்கிறேன் சார். சாரி சார், இது சோசியல் மீடியா சேனலுக்கு எடுக்கிற ஒரு பிராங்க் வீடியோ. சும்மா நடிக்கிறாங்களாப்பா. பிராங்க் வீடியோ போல இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அடிச்சா யாராவது வந்து தடுக்கிறாங்களா இல்ல வேடிக்கை பாக்குறாங்களான்னு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சார். ஆனா எல்லாரும் இங்க கூடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர யாருமே தடுக்கல சார். நீங்க மட்டும்தான் சார் தடுத்தீங்க. ஏன்னா லேடிஸ மதிக்கிறவங்க, அவங்க மேல அக்கறை இருக்கிறவங்க இப்படிதான் சார் செய்வாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். யோ ஒரு ஷோ பண்றதுக்கு முன்னாடி மத்தவங்கள என்ன மனநிலைமையில இருப்பாங்கன்னு புரிஞ்சு பண்ணுங்க. ஷோ பண்றோம். சாரி சார், நான் சொல்லிட போறேன். வர விதி. என்னப்பா எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். போங்க.